உண்மை உள்ளவர்களாக, துப்புரவுள்ளவர்களாக இருங்க. ஆகவே இந்த அதிசயமான காரியங்கள் நடைபெறுவதற்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பிறப்பின் அனுபவம் அவசியமாக இருக்கிறது. பிறந்த அனுபவத்திலே இருக்கிறது தேவ சித்தம் அல்ல. நம்ம எல்லாம் பிறந்த போது ஒரு குழந்தைகளாக இருந்தோம். இப்போ வளர்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்போ என்ன செய்யறோம்? வளர்ந்து கொண்டு இருக்கிறோம். எதுல வளருகிறோம்? பாவத்தில் வளருகிறோமா? துர்க்குணத்தில் வளருகிறோமா? அல்லது பொல்லாப்புல வளருகிறோமா? நம்ம வளர வேண்டியது என்ன? நல்ல குணத்துல வளரணும். தேவன் நமக்கு விதித்த கட்டளைகள்ல வளரணும். தேவன் சொல்லி இருக்கிற வாக்கியங்கள் எதுவோ அதை கேட்டு அதை தினந்தோறும் குடிக்கிறது போல, புசிக்கிறது போல தேவனை ஸ்தோத்தரித்து வளரணும். தேவன் என்ன சொல்லுகிறார்? நீ பிழைத்து நீ பெருகும்படிக்கு, நீ போகிற தேசத்துல நீ பிரவேசித்து அதை சுதந்திரிக்கும்படிக்கு நான் உன்னை சிறுமைப்படுத்தும் போது நீ தேவ வசனத்தை கை கொள்ளுவாயோ கை கொள்ள மாட்டாயோ என்பதை உன் இருதயத்தில் இருக்கிறதை நீ அறியும்படிக்கு. எப்படி சொல்லுகிறார் தேவன்? உன் இருதயத்தை நீ புரிந்து கொள்ளணும், உன் மனசை நீ புரிந்து கொள்ளணும். ரெண்டு விஷயத்தை தேவன் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீங்க பிழைக்கணும், பெருகணும், நீங்க புறப்படணும். உங்களுக்கு வேண்டியது அவசியமானது சுதந்திரிக்கணும். உங்களுக்கு அவசியமானது என்ன? நிலம் உங்களுக்கு அவசியமானது, கட்டடம் உங்களுக்கு அவசியமானது, வாகனம் உங்களுக்கு அவசியமானது, தினந்தோறும் சாப்பிடுகிற உணவு உங்களுக்கு அவசியமானது, தினந்தோறும் தேவையான வருமானம் உங்களுக்கு அவசியமானது, போதுமான வருமானம் உங்களுக்கு அவசியமானது. இதை எல்லாவற்றிலேயும் தேவன் உங்களுக்கு தருகிறதற்கு, நீங்கள் அவரிடத்துல பிழைப்பதற்கு, நீங்கள் அவரிடத்துல பெருகுவதற்கு, நீங்க அவரிடத்துல புறப்பட்டு போய் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்கு என்ன செய்கிறாராம்? உன்னை தாழ்மைப்படு, உன்னைத்தான் தாழ்த்துகிறவன் என்ன செய்வான்? தேவன் உன்னை சிறுமைப்படுத்தவில்லை. நீ உலகத்துல பிறக்கும் போது கதறு அழுக எதுக்கு? அம்மா நீ என்னை இவ்வளவு நேரம் நாட்கள் சுரந்த, இப்ப என்னை உலகத்துக்கு கொண்டு வந்துட்ட, இப்போ உன் பாலை குடித்துதான் நான் என்ன செய்யணும்? வளரணும்னு அன்னைக்கு அழுத, அன்னைக்கு கதறுன. அம்மா உன்னை எடுத்து அணைத்து தன் மார்பகத்துல உனக்காக பால் கொடுத்து உன்னை என்ன செய்தா? நீ குடித்து அது மறக்கிற வரைக்கும் உன்னை வளர்க்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் உன் காலு ஓம்பலம் வந்துருச்சு. நீ என்ன செய்யக்கூடாது? ஓம்பலத்துல நிக்கிறேன்னு சொல்லக்கூடாது, உன் காலில் நிக்கிறேன்னு சொல்லக்கூடாது. நீ 18 வயசு வரைக்கும், முதிர் வயது 20 வயசு வரைக்கும் உன் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்பதையும் கை கொள்வதையும் அதை பின்பற்றுகிறதையும் உண்மையாயிருந்தா உன்னை உயர்த்துவது ஒரு தாழ்மை. நிச்சயமாக உன் தகப்பனும் தாயும் உன் உயர்வுக்காக அவர்கள் போராடுவார்கள். உன் உயர்வுக்காக, உன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக அவர்கள் போராடுவார்கள். நன்றாக படிக்க வைப்பார்கள், நல்ல கல்வி தருவார்கள், நல்ல வழியில் உன்னை கொண்டு செல்வார்கள். ஏன்னா வேண்டாண்டா, இது வேண்டாம்ப்பா என்று ஒரு துர்க்குணத்தை நீக்குவார்கள். தேவன் இந்த ஒரு திட்டத்தை தான் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். அருமையான தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? உன்னை ஒரு பிள்ளையாக பிறக்க வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் பிறந்த எந்த ஒரு பிள்ளையும் பாவியாக பிறக்கிறது, எந்த ஒரு பிள்ளையும் என்ன செய்கிறது? பாவத்தில் பிறக்கிறது. ஆகவே பாவியாக பிறக்கிற பிள்ளையும் பாவத்தில் பிறக்கிற பிள்ளையும் அதனுடைய பாவம் நீக்கப்பட வேண்டும். அந்த பாவம் என்ன செய்யணும்? நீக்கப்படணும். மனிதனால மனிதனுடைய பாவத்தை நீக்க முடியுமா? நீக்க முடியாது. உன் பிறப்பிலே ஒரு பாவம் இருக்கிறது. அந்த தோஷம் நீங்கணும்னா என்ன செய்யணும்? நாலு பரிகார பொருட்களை கொண்டு போய் கொடுத்தா பரிகாரம் நீங்க மாறிடுமா? பரிகாரம் மாறுமா? தேவன் மனிதனுடைய கையில பணிவிடை கொள்ளுகிறது இல்லை. தேவன் மனுஷன் கையில என்ன செய்யறதில்லை. இந்த பர்ஸ்ல ஒரு 500 ரூபா வச்சு கொண்டு போய் கத்தருக்கு காணிக்கையான்னு போட்டா அதை கத்தர் கேட்டு உனக்கு உன் ஆசையை நிறைவேற்றுவாருன்னு நினைக்கிறீங்க. ஆனா உன் கையில நீ கிடைத்த காசு, பாவத்தோடு கிடைத்த காசை, துர்க்குணத்தோடு கிடைத்த காசு, பொல்லாப்போடு கிடைத்த காசை அவர் என்ன செய்யறதில்லை, விரும்புறது. அவருக்கு வானமும் அவருடையது, பூமியும் அவருடையது, அதுல உள்ள அத்தனை நிறைவும் அவர் உண்டாக்கினது.